கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் உடம்பு சரியில்லன்னா போய் படுத்துருவேன் பெட்ஷீட்டு போட்டு. "சோனமத்தா படுறா, இதுக்கப்புறம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுறது யாருமே இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவேன். அப்போலாம் அவ்வளோ ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்போலாம் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. "ஏம்மா நீ வேலை செஞ்சுட்டே இருக்க? உடம்பு சரியில்ல தானே வந்து படு" அப்படின்லாம் சொல்லுவேன். அப்போ நான் யோசிச்சிருக்கேன், ஏன் படுக்கவே மாட்றாங்க இவங்க அப்படின்னு. இப்போ தான் அதுக்கான ஆன்சர் புரியுது. கல்யாணம் பண்ணிட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வந்துரும். நம்ம வந்து இங்கே படுத்துட்டோம்னு வச்சுக்க, அந்த குழந்தை வந்து பட்னியா போயிடும். அதுக்கு சாப்பாடு குடுக்கணுன்றதுக்காகவே இப்போ 104 ஃபீவர் வச்சிருந்தாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். சரி செஞ்சு தானே ஆகணும். அவனுக்கு பசியில விடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தானே இவ்வளோ ஆசைப்பட்டனா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாரி. கல்யாணம் பண்ணா ஜாலியா இருக்கலாம், வெளில சுத்தலாம், எங்கே வேணாலும் போகலாம், நைட்டு எந்த டைம் வேணாலும் வெளில போய் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா கடைசிய பார்த்தா, எந்த டைம் வேணாலும் நீ வேலை செய்யலாம், எந்த டைம் வேணாலும் நீ குளிக்கலாம், எந்த டைம் வேணாலும் நீ துணி துவைக்கலாம், எந்த டைம் வேணாலும் நீ கோலம் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் அதுக்கான ஆன்சர் போல. எனக்கு தான் தெரியல அப்பவே. இவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? இவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்றது. நம்ம தான் அப்படி கஷ்டப்படுறோம். ஹஸ்பண்டுமே அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லனாலும் அவங்களுமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. குழந்தை பெத்தா ரொம்ப பெரிய 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 ரெஸ்பான்சிபிலிட்டி.